கர்த்தரே, இவர் அற்புதமானவரே. என் சமாதான பிரபு, சர்வ வல்லவர் பிறந்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடு. இயேசு மானிடனாய் பிறந்தார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஐசாயா சாப்டர் 9 and verse 6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உலகம் அனைத்திற்கும் ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். யார் அந்த குமாரன்? பிதாவினுடைய ஒரே பேரான குமாரன். நீங்கள் அவரை முற்றிலுமாய் நம்புவீர்களானால், விசுவாசிப்பீர்களானால், அழிவு உங்களை அணுகுவதில்லை, வேதனைகள் உங்களை மேற்கொள்வதில்லை. ஏனென்றால் தேவ குமாரன் நமக்காக சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் மரித்தேன், ஆனாலும் சதா காலமும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் இன்றைக்கு நமக்காக பிதாவின் வலது பாரசத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாரே. ஒரு குமாரன் நமக்காக இருக்கிறார். தம் சொந்த குமாரனே அவர் உங்களுக்காக கொடுத்திருக்கும் போது எதற்காக கலங்கி இருக்கிறீர்கள், கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கிறீர்கள், சோர்ந்து போயிருக்கிறீர்கள்? ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, பிதாவாகிய தேவன் தமது சொந்த குமாரனையே எங்களுக்காக கொடுத்தீரே. எங்களுடைய தேவைகளை சந்திப்பது உமக்கு லேசான காரியம், எங்கள் வாழ்க்கையை மாற்றுவது உமக்கு லேசான காரியம், இதுவரைக்கும் நடக்காதவைகளை நடக்க செய்வது உமக்கு லேசான காரியம். நீர் கரத்தை நீட்டுவீரானால் யார் அதை தடுக்க முடியும்? பிதாவின் ஒரே பேரான குமாரன் இன்றைக்கு அநேகரை விடுவிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். குமாரன் உங்களை விடுவித்தால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அந்த விடுதலை தேவ பிள்ளைகள் மத்தியிலே காணப்படட்டும். உமக்கே மகிமையை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.